ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல் குக்கிங் என்னென்னலாம் பண்றோம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வாங்க, இன்னைக்கு சூப்பர் டூப்பரான ஒரு ஸ்பெஷல் ரெசிபிலாம் உங்களுக்காண்டி நான் வச்சிருக்கேன். ஸோ வாங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ வீடியோக்குள்ள போயிட்டு நம்ம என்ன பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க, இப்போ வீடியோக்குள்ள போலாம். பாருங்க, ஒரு அடுப்புல முட்டை வேகுது. காலையில சரியான பசி இருந்தாலும் பைனாப்பிள் வச்சோம்னா வீணா போயிடும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பைனாப்பிள் கேசரி பண்ணிடலான்னு காலையில் தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு இந்த வேலை தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ நல்லா தண்ணி கொதிக்கட்டும். கொதிச்சோடனே நம்ம ரொம்ப கொதிக்க தேவையில்லை, தண்ணி சூடானோடனே பைனாப்பிள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கிற பைனாப்பிள் பீசஸ் போட்டுக்கலாம். மக்களே, பைனாப்பிள் போட்டு பைனாப்பிள் நல்லா கொதிக்கணும். கொதித்து பைனாப்பிள் ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஸோ நல்லா கொதிக்கட்டும், 5 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ மூடி ஓப்பன் பண்ணிட்டு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு மக்களே. ஸோ இப்போ கேசரிக்கு தேவையான சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே மீதியை நம்ம ரவை போட்டுட்டு அதுலேயும் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் போட்டுட்டு சாஃப்ரான் நம்ம இந்தியாவில் கிடைக்கும்ல, அந்த ஃப்ரெஷ் சாஃப்ரான் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லாதனால நான் கலர் பொடி யூஸ் பண்ணிக்கிறேன். சாஃப்ரான் போட்டால் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். போட்டு ஒரு நல்ல கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி இதை எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்து பண்ணிடலாம் ரவையெல்லாம். சில பேருக்கு பைனாப்பிள் கேசரியில் தட்டுப்பட்டால் வாயில் பிடிக்காதுன்னா இதை அரைச்சிருவாங்க. நம்ம இன்றைக்கி இது இருக்கட்டும், அரைக்காமே பண்ணுறோம். ஸோ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதில் இந்த தண்ணி வத்தட்டும். கீ, முந்திரி பருப்பு, இப்போ இதுலேயே நம்ம ரவையை போட்டுக்கலாம். 2 கப் ரவை நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ரவையை இந்த கீழே வறுத்துக்கலாம். நெய் 3 to 4 ஸ்பூன் வரைக்கும் ஊற்றலாம். நல்லா தாராளமாக ஊற்றலாம் மக்களே. நெய் தான் இதுக்கு மெயின் ஸ்பெஷலே கேசரிக்கு. ஸோ இப்போ இதில் நம்ம பைனாப்பிள் தண்ணி, இந்த தண்ணி பத்தலை. இப்போ இதில் நம்ம ஏலக்காய் பவுடர், அதுக்கப்புறம் நம்ம ஜீனி. நம்ம முதல்ல பைனாப்பிளில் கொஞ்சம் தான் போட்டோம். நம்மளுக்கு தேவைக்கேற்போ சுகர் கூட குறைக்க செஞ்சுக்கலாம். எனக்கு சுகர் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா எப்படி சூப்பர் டேஸ்ட்டு தெரியுமா? பைனாப்பிள் மட்டும் புளிக்கிற பைனாப்பிள் யூஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி புளிக்கிற பைனாப்பிள் யூஸ் பண்ணால் கேசரி புளிக்கும். ஸோ திரும்ப நம்ம லாஸ்ட்டாக கீ தான் நம்மளுக்கு மெயின் மக்களே. சூப்பர் ஃப்ளேவர் கொடுக்கும். சூப்பராக
நம்ம பைனாப்பிள் கேசரி ரெடி. சூப்பர் டூப்பர் கேசரி ரெடி. பார்த்தீங்களா இப்படி அல்வா மாதிரி இருக்கா? அதுதான் நம்ம கேசரி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, பாருங்கள் மக்களே, காலையில் கேசரி சூப்பராக பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒயிட் கலர் கொண்டக்கலையை நல்லா நைட்டே வந்து ஊற போட்டு வச்சுட்டேன். ஸோ அதில் வந்து இன்றைக்கி தண்ணி ஊற்றி உப்பு போட்டு ஃபஸ்ட்டு வேக வைக்க போகிறேன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் டிஷ் என்னன்னு தெரியுமா? இந்த கொண்டக்கலையில் பிரியாணி பண்ண போகிறேன் மக்களே. வாங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ இதை வந்து ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். ஒரு 4 விசிலுக்கு உப்பு போட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ எஸ் மக்களே, ஒரு 4 விசில் இதை வச்சு எடுத்துக்கலாம். ஓகேவா? வா, நல்லா வெந்துருச்சு. ஆக்சுவலாக கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பெட்ரு, ஏன்னா அப்போ தான் குலையாமல் இருக்கும் பிரியாணி பண்ணும்போது. பட் ஓகே, எடுத்து சாப்பிடுங்க. இப்போ வந்து மக்களே, குக்கரில் இருக்கிற அந்த பயரை தண்ணி வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? பாருங்கள் மக்களே, நல்லா வந்து தண்ணியை வடிகட்டிட்டேன். இந்த தண்ணியே வந்து பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து தயிர் எடுத்து வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு. இஞ்சி பூண்டு முந்திரி பருப்பு, ஒரு கை முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை வந்து மையாக வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். புதினா மல்லிச்செடி இருந்தால் அதையும் சேர்த்து போட்டு அரைச்சிக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் எடுக்கலை. ஓகேவா? பாருங்கள் மக்களே, இங்கே இருந்து எல்லா இஞ்சியும் போடல. ஸோ நான் இன்றைக்கி பிரியாணிக்கு ஏற்ற இஞ்சி பூண்டு தான் நான் அதிகமாக போடுவேன். கொஞ்சம் முந்திரி பருப்பு, இதை நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பல்லாரி வெங்காயம் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1.5 போட்டால் கரெக்டாக இருக்கும். ரொம்ப பெருசாக இல்லை, சிறுசாகவும் இல்லை. ஸோ இதில் 1.5 எடுத்துக்கிறேன். பாருங்கள் மக்களே, அடுப்பு ஆன் பண்ணி இப்போது வந்து பிரியாணிக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஓகேவா? எண்ணெய், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கீ, 1 ஸ்பூன் கீ மக்களே. பிரியாணி இலை, ஒரு பட்டை, அதுக்கப்புறம் ஒரு 4 இது போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 3 ஏலக்காய், அன்னாச்சி பூ, கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன் மக்களே. இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்கு கிண்டிக்கலாம். இந்த மாதிரி இங்கே சாலட் கிடைக்கும். ஸோ இந்த சாலட் தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். இதுதான் வந்து ராய்த்தாக்கு பதிலாக. ஓகேவா? தக்காளி பாருங்கள், இது நல்ல பெரிய தக்காளி. ஸோ அதனால் வந்து இது ஒன்று மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு சைட் பை சைடில் நம்ம சாலட் பண்ணும். நம்ம பயிர் வேக வச்ச தண்ணியில் தான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறேன். ஓகேவா? பாருங்கள் மக்களே, ஸோ ஓரளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ பச்சை மிளகா, கருவேப்பிலை, பச்சை மிளகா நான் பேருக்கு தான் போட்டிருக்கேன், ஏன்னா தம்பிங்கெல்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ அரைச்சி வச்ச பேஸ்ட்டு. இதுக்கு தக்காளி, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தேவையான புதினா மல்லிச்செடி போட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லை. ஓகேவா? ஸோ நான் வந்து ரெட் சில்லி பவுடர் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம மஞ்சள் பொடி, இது 1 ஸ்பூன். மல்லிப்பொடி, அது ஒரு 1.5 ஸ்பூன்.
கரம் மசாலா ஒரு ஸ்பூன், அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தா தான் மக்களே மசாலா போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்னு தெரியும். உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா போடலான்னு நினச்சேன், ஆனால் நான் போடலை. கரெக்டாக இருக்குது மசாலா ஃப்ளேவர். ஸோ வந்து இப்போ ஒரு 2 + ஒரு 3 தயிர் போட்டுக்கிறேன் மக்களே. கொஞ்சம் தக்காளி சாஃப்ட் ஆகட்டும். பாருங்கள் எவ்வளோ அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வருதுன்னு. பிரியாணிக்கு போடுற பட்டை, ஏலக்காய், கிராம்பு நான் வீட்டில் அரைச்சி வச்சுருப்பேன். அது வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம பயரை இதில் போடணும். அப்போ தான் அந்த மசாலா ஃப்ளேவர்லாம் பயரில் போய் நல்லா உக்காரணும். அப்படி மசாலா ஃப்ளேவர் பயரில் உக்காரணும். ஸோ டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? பயர் எவ்வளோ நிறையா போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? நம்மளுக்கு குவான்டிட்டிலாம் வந்து நம்ம இஷ்டம்தான் மக்களே. நிறையா இங்கே பாரு, க்ளோஸ்அப்பில் போயிட்டே இருக்கு. பயர் அதிகமாக இருக்கணும், அரிசி கம்மியாக இருக்கணும். நம்மளுக்கு அதான் நம்மளுடைய மோட்டிவே வந்து ப்ரோட்டீன்ஸ் நிறையா இருக்கணும். ஸோ அதனால் பாருங்கள், பயர் நல்லா ஊற வச்சு வேக வச்சு நல்லா சூப்பராக இருக்குது. எம்மி. நான் வந்து இதில் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன், ப்ளஸ் இதில் 1 கப் எடுத்திருக்கேன். ஸோ 2 கப் தண்ணி, ஓகேவா? கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம். ஸோ 1 ஊற்றிப்போம், ஓகேவா? ஏன்னா தயிர்லாம் ஊற்றிருக்கோம்ல. ஸோ 1 1 ஒரு அரை 1. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு 1 ஒரு அரை. அவ்வளோதான் மக்களே, 1 போதும், கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து உப்பு டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும், ஓகேவா? புதினா மல்லிச்செடி இல்லாத பிரியாணி மக்களே. வாவ், இந்த தண்ணியே செம்ம எம்மியாக இருக்குது மக்களே. ஸோ நம்ம வந்து 1 கல் உப்பு கூட போட்டுக்கிறோம். அப்போ தான் அரிசி போட்டு வேகும்போது கரெக்டாக இருக்கும். வெரி எம்மி. நான் வீட்டில் இருக்கிற மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, ரெட் சில்லி பவுட்ரு, மல்லிப்பொடி, உப்பு, இந்த கரம் மசாலா மட்டும் போட்டேன். அதுக்கப்புறம் வீட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு பொடி போட்டிருக்கேன். தயிர், ரொம்ப சிம்பிள் மக்களே, ஓகேவா? இப்போ அடுப்பை நல்லா கூட்டிட்டு கொதி வரும்போது நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசியை போட்டுக்கலாம் மக்களே. பாருங்கள் மக்களே, நான் உங்கள்கிட்ட காமிச்சேன்ல சேலட் ரவுண்டாக, அதை குட்டி குட்டியாக நறுக்கிட்டேன். அதுக்கு கொஞ்சம் அந்த ½ ஆனியன் எடுத்து வச்சல, அதை நறுக்கி போட்டுக்கிறேன். ப்ளஸ் டியூனா, இந்த மாதிரி வந்து டியூனா கிடைக்கும் மக்களே, ஹலால்னு. ஸோ அதை வந்து இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தயிர், மேயோனீஸு, லெமன், இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறதா மக்களே இந்த சாலடு. இங்கே பாருங்கள், பிரியாணிக்கு தண்ணி இன்னும் கொதிக்கலை. லைட்டாக கொதி வந்தோடனே நம்ம வச்சுருக்க அரிசியை போட்டுடலாம். அதுக்குள்ளே நம்ம சாலட் பண்ணி முடிச்சிடலாம். பாருங்கள் மக்களே, ½ ஆனியன் நறுக்கி போட்டேன், டியூனா. இப்போ வந்து தயிர் போட்டுக்கிறேன். நம்ம ராய்த்தா மாதிரி தான் மக்களே. ராய்த்தாக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு சாலட் மாதிரி சாப்பிட்டுக்கிறோம். ப்ளஸ் இது வந்து லெமன் கொஞ்சம். அதுக்கப்புறம் மேயோனீஸ். இங்கே வந்து மேயோனீஸ் வந்து கொஞ்சம் புளிப்பு ஃப்ளேவர் இருக்கும் மக்களே. அப்புறம் தேவையான அளவு உப்பு.
இப்போ இதை நல்லா கையை வச்சு படையணும் மக்களே. வேறு லெவல் சூப்பராக இருக்கும். ரைஸ் கோச்சிச்சு அம்மா டேஸ்ட்டு மக்களே. இது எனக்கு சொல்லி கொடுத்ததே ஒரு ஸ்ரீலங்கன் ஃப்ரெண்டு தான். இப்போ நம்ம அரிசி போடலாமா? சாலட் ரெடி. அரிசி போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து தம் போடுறதுக்கு கீழே ஒரு தவா வச்சுக்கிறேன். ஸோ மக்களே, புதினா மல்லி செடி இருந்தால் போட்டுக்கோங்க. அது ஒன்று தான் மிஸ்ஸிங். பட் இருந்தாலும் இது செம்ம சூப்பர் டேஸ்ட்டில் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், நம்ம சூப்பர் சாலடும் ரெடி மக்களே. பாருங்கள் மக்களே, கீழே இந்த மாதிரி தவா வச்சுட்டு மூடி போட்டு தம் பண்ணிடலாம். ஓகேவா? லைவ் முடிச்சுட்டு இந்த பாத்திரம்லாம் விளக்கணும் மக்களே. ஸோ ஒர்க் டன் மக்களே ஆல்மோஸ்ட். பாருங்கள் மக்களே, லைவ் போகிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் மக்களே. நம்மளுக்கு இதெல்லாம் க்ளீன் பண்ணால் தான் அடுத்த வேலை ஓடும். இங்கே பாருங்கள், பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்களா? இது நான் லைட்டாக கிளறி பார்த்தேன். தண்ணி வற்றி ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் ஆகட்டும், ஒன்றும் அவசரம் இல்லை. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதிலே வந்து வெந்துடும். இன்னும் கொஞ்சம் அரிசி வேகணும். ஸோ நம்ம கீழே இது தவா இருக்கனால கவலை இல்லை, ரெடி ஆகட்டும். தம்பி கொச்சிங்களா? பாருங்க மக்களே, எப்படி தலை நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மக்களே. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இந்த மாதிரி என் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தஸ்னீம் vlogs என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். பெல் பட்டனையும் அப்படியே டச் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோஸ் போட்டாலும் டிங்கிற நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் ஓடி உள்ளே வந்து வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் vlogல உங்களை பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் தஸ்னீம். டாடா.